சரி நமக்கு எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் சார் வந்து கரெக்டாக இருப்பார் நான் சொன்னேன். இப்போ லுக்கு கொடுத்தேன் சார், இஸ் நோன் எத்திஸ்ட். அவரை போய் காட் ரோலுக்கு எப்படி சார்? இல்லை ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும்னு. ட்ரையல் தானே, ஃபோன் அடித்தேன், எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சிவசக்தி பண்ணியிருக்கேன் அவரோட படம். ஃபோன் பண்ண உடனே சார் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்களா இருக்கேன். ஸோ ஒரு ரோல் இருக்குது சார் அந்த படத்தில். சார் வைஜியம் தானே, நல்லா தெரியும் அவருக்கு. ஆமாம்மா அந்த நான் ப்ளே பார்த்துட்டுல ரொம்ப சொல்லுவார் என்ன, ஆனால் ரொம்ப அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு ரோல் இருக்குது சார், ராகதேவன் ஒரு ரோல், சப்போஸ் டு பி காட், அது நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும். சிரிச்சார். நான் காடா? பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக்டர், யூ திங்க் இல்லை ஐ வில் பி ஓகே ஃபார் தேட். அந்த சீன் 2-3 சொன்னேன் நான், இந்த மாதிரி வரும், பேசுகிற விதம் எப்படி, ஒரு பஜ்ஜி சீனு இதெல்லாம் சொன்ன உடனே டன் அப்படின்ட்டார். இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினச்சோம். நானும் நினச்சேன் அவர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். சரி நடிப்பார் போல் இருக்குன்னு நினச்சேன். அவர் நடிக்கலை. நான் அவரை கிண்டல் பண்ணேன். கடைசியில் கடவுள் உங்களை கூப்பிட்டான் பார்த்தியான்னு. அப்படிலாம் இல்லை. நான் சார் அதெல்லாம் சொல்லாதீங்க வேண்டாம். நான் அப்புறம் சொன்னேன் நேற்று தமாஷ்க்கு, ஹிரண்யன்கிட்ட தான் மோட்சம் கொடுத்தாரு கடவுள். அதை மாதிரி யார் சார் ஹிரண்யன்? ராட்சச சார் அப்படின்றார்.